அங்க எனக்கு செட் ஆக மாட்டாங்க மாம். சிட்டி லைஃப் லீட் பண்ணிட்டு இப்போ இந்த பட்டிக்காட்டு லைஃப்குள்ள ரொம்ப கஷ்டம் மாம் என்று தனது பிசினஸ் மூலையில் உள்ளுக்குள் கொண்டு வந்து சாதுரியமாக பேசும் மகளை நினைத்து சிலிர்த்தவர் மகளிடம் அதை மறைத்துக் கொண்டு முகத்தை சற்று கடுமையாக மாற்றிக்கொண்டார். அம்மு, என் பேச்ச நீ மீற மாட்டேன்னு நினைச்சு எங்க அண்ணனுக்கு வாக்கு கொடுத்து கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டேன். எல்லா வேலைகளுமே முடிஞ்சது. உன்கிட்ட நான் விருப்பம் கேட்கல, என் முடிவை சொல்றேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். முக்கியமா உன் நல்லதுக்கு தான் அம்மா செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இருந்தா கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. எத்தனை சாதுரியமாக பேசினாலும் தனது தாய் உள்ளத்தை சிறிதும் கலைக்க முடியாது என்பதை உணர்ந்தவள் சற்று பலமிழந்து போனாள். காரணம் காதல் என்று நினைத்தாள். அது இல்லை. தான் வாழ்ந்த சென்னை வாழ்க்கைக்கும் இதோ இப்போது தனது தாய் வாழ சொல்லும் இந்த கிராமத்து வாழ்க்கைக்கும் ஒத்து வருமா என்பதுதான். ஒன்று மட்டும் இவளுக்கு தெளிவானது, நிச்சயம் இந்த திருமணம் நடந்தேறும் என்று. இதற்கு மேலும் எதுவும் மறுப்பு தெரிவிக்க அவளும் விரும்பவில்லை. நடப்பது நடக்கட்டும். திருமணம் முடிந்ததும்